கர்த்தர் பரிசுநாம ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளை கர்த்தர் கிருபை செஞ்ச ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்க வச்சுக்கா கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ இதே நேரத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன், இந்த புது மாதத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த புதிய காரியம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். ஐசாயா 43 அதிகாரம் 19 வசனம். ஐசாயா 43 அதிகாரம் 19 வசனம் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தரவழியே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தரே, இதில் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அடுத்து அப்போ கர்த்தர் நமக்காக இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு அவனை ப்ராமிஸ் பண்ணிக்கிறார் நமக்கு. அப்போ இந்த புதிய காரியம் என்ன, எப்படி? இந்த மாதம் அநேகம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அடுவரே, இது வரைக்கும் எனக்கு சம்பளம் இல்லை, வாழ்க்கை இல்லை, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீஸ் கட்ட காசு இல்லை, வேலை இல்லை, இப்படி கடந்த மாதத்தில் நிறைய இல்லை 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 இல்லைன்னு நிறைய கருத்து நம்ம சொல்லிகிட்டே வந்திருப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, போராட்டங்கள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறார். நம்ம அந்த கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க கர்த்தர் அந்த வாக்குத்தை நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வாக்குத்தை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசிரியம் கிடைக்கும். பார்க்கலாம் பாருங்கள், அந்த கர்த்தர் சிறப்பு இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் இதுவரைக்கும் இல்லை இல்லைன்னு சொன்ன கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி வாக்குறேன். யாருக்கு? விசுவாசிக்கிறவங்களுக்கு. யார் யார் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, புதிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தின் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இது கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? காலையில் இருந்துச்சு டெய்லி பைபிளை ஜெபம் போதே கர்த்தர் ஏதோ டெய்லி ரீடிங்கில் ஒரு வசனம் நம்மோடு பேசும். நீங்கள் மனசார வேதத்தை வாசித்து தியானிக்கும் போதே வாசித்துட்டே வந்தீங்கன்னா ஒரு வசனம் நம்மளோட பேசும். அந்த வசனத்தை இன்னைக்கு கர்த்தர் இந்த நாளில் இன்னைக்கு நமக்கு என்னென்ன செய்ய போகிறேங்கிறத அந்த வசனத்துலாம் பேசுவார். கர்த்தர் மெல்லிய சத்தத்தை கேட்க பழகணும் நம்ம. அப்போ பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, அதில் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்போதே தோன்றும். அந்த புதிய காரியம் என்னன்னா, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு. வனாந்திரத்தில் எப்படி வழி இருக்கும்? வனாந்திரம்னா ஒரு பயங்கரமான காடாக இருக்கும், பயங்கரமான இடமா இருக்கும். ஒரு இடத்துல அதில் நமக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு இடமே இருக்காது, ஒரு வழியுமே கிடைக்காது. இந்த பக்கம் போனாலும் வழி இருக்காது, அந்த பக்கம் எங்கே போவோம்? எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், நம்ம எங்கே போவோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை அதான் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் வழி. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஆண்டவரே, நான் உங்களுக்கு வழி கொடுப்பேன், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். நான் எங்கே போவேன் ஆண்டவரே? யாருக்கு எனக்கு? ஐயோ தனியாக இருக்கிறனே, இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னு நம்ம திக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம திரும்பிட்டு இருக்கும்போது கர்த்தர், நான் இருக்கேன், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சரி நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த நம்ம வேதத்தில் நான் எப்போதும் வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை பார்த்து அது எப்படி அந்த வனாந்திரத்தில் வழி கிடச்சிச்சின்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் கூட நீ கூட யோசிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருந்துக்குன்னு நினைப்போம். நானும் எப்போதும் சொல்வேன். நான் இப்போ இந்த இடத்துல யாரோட வாழ்க்கையில் கர்த்தர் வனாந்திரத்தை வழிகாட்டாங்கிறத நம்ம முதல்ல வேத வசனம் அதை பார்க்கலாம். நம்ம பாருங்க, ஆதியாகமம் 37 அதிகாரம், ஆதியாகமம் ஜெனிசிஸ் 37 சாப்டர் 15th verse. ஆதியாகமம் 37 அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி தெரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். ஒரு மனுஷன், அது யார்? நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். யோசேப்புடைய பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப தூரத்தில் வனாந்திரத்தில் போய் ஆடு மாடு மேய்ச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க அப்பா பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க பார்க்கணும், பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க தெரியணுங்கிறதுக்காக யோசேப்பு கடைசி பையன், 17 வயசு சின்ன குட்டி பையன், 17 வயசு பையன், அவன்கிட்ட கொடுத்து இந்த திண்டிகள்லாம் வச்சுக்கப்பா, டிஃபன் எல்லாம் நிறைய இருக்குது, எல்லா இதில் எடுத்துகிட்டு போய் அண்ணாவெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சேமத்தை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அவருக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இவர் போனார்.
போயிட்டு அந்த வனாந்திர இந்த பக்கம் தானே ஆடு மாடு மேய்க்க போனாங்கன்னு சொல்லி அந்த வனாந்திரத்தில் போய்கிட்டே இருந்தார். போக வழியே இல்லை. இவர் போக 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 யாரையுமே காணும், ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு பெரிய வனாந்திரமாக இருக்குது. இவர் எப்படி பார்க்க என்ன செய்யறது, இங்கே பார்க்க இப்போ என்ன பண்ணுறது, இப்போ எங்கே இருக்காங்க, அடியோ அண்ணன்லாம் காணுமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அண்ணனை காணுமேன்னு சொல்லி இவர் தேடி 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 ஒவ்வொரு பக்கமாக இப்படி தேடி 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 அலையும் போது அங்கேருந்து ஒருத்தர் வராது பாருங்க. கத்தரி பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினச்சா கூட கத்தரி யாரையாவது ஒருத்தருக்கு அனுப்பியா இருப்பார். தம்முடைய ஏஞ்சல்ஸை நமக்கு உதவிக்கு வச்சிருக்கிறார், நமக்கு கைட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காரு, வழிகாட்டுறதுக்கு வச்சிருக்காரு பாருங்க. இவர் அப்படியே யோசிச்சு சுற்றி சுற்றி அலையும் போது வந்தார் ஒருத்தர். வந்துட்டு என்ன அப்போ தான் சொல்கிறார், 15ஆம் வருஷத்தை என்ன சொல்கிறாரு, அந்த மனிதன் அவர் என்னப்பா தேடிட்டு இருக்க போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் தேடுறேன், என்ன தேடுற அப்படின்னு கேட்டார். அப்போ சொல்கிறேன், எங்கள் அண்ணன்மாரெலாம் இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்க வந்தாங்க, இப்போ எங்கள் அண்ணன்மார் தேடினேன், எங்கள் அண்ணன்மார் கிடைக்கல, எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவது. ஒன்றும் கவலைப்படாத, அவங்கெல்லாம் நான் பேசிட்டு இருந்தாங்க, தோத்தான்ற இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வழியாக போ, தோத்தானுக்கு போய்ப்பாங்க, இப்படி போ அந்த போ இந்த வழி அவரு சரி வழி காட்டி விட்டார், கைட் பண்ணார். ஆனால் அவர் வேலை முடிச்சு அவர் போயிட்டார். இவர் அதே வழியில் போய் கடைசி நினைச்சாங்க. கடைசி அந்த 17ஆம் வருஷத்தில் தன் சகோதரி தொடர்ந்து போய் அவர்களை தோத்தால கண்டுபிடித்தார். அப்போ இந்த ஒரு மனுஷன் வந்து அந்த வனாந்தரமான ஒரு இடத்துல யாருமே இல்லைன்ற இடத்துல எவ்வளவு பயமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட நெக்ஸ்ட் நாளைக்கு நான் என்ன செய்வேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தனோட கைட் பண்ணுவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது யாருன்னா கர்த்தரால் ஏற்பட்ட தூதனாக இருப்பாங்க, கர்த்தரால் ஏற்பட்ட மனுஷனாக இருப்பாங்க. அப்படித்தான் யோசேப்புக்கு சொன்னாங்க, ஒருத்தர் வந்து கைட் பண்ணிட்டு போகிறார். இந்த வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவேன். நீங்கள் வனாந்திரமாக இருக்குதே பயங்கரமாக்கே நினைக்கவே வேண்டாம், கர்த்தர் சொல்கிற உங்களுக்கு ஒரு வழி தேடுவார், கொடுத்தே கொடுப்பார். அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு நினைக்கும்போது வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, யாருமே இல்லாத சூழ்நிலை, உதவியே இல்லாத சூழ்நிலை, கர்த்தர் நான் உங்களுக்கு வழி ஆயிட்டேன், நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் சொல்கிறேன், ஆனால் வழிகாட்டுறேன். அடுத்தது பாருங்கள், அவ்வாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அவ்வாந்திரம்னா தண்ணியே கிடைக்காத ஒரு இடம், தண்ணி போட்டிருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன், இல்லை டெசர்ட்னு வச்சுக்கோங்க, தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல இவங்க எல்லாம் கொண்டு கத்தர் அந்த இடத்துல நான் தண்ணி கொடுப்பேன். நம் தேவனாய் கத்தர் இல்லாத இருக்க செய்கிற தேவன், இல்லாததை இருக்க மாதிரி செய்வார், இப்போ கிடைக்காம செய்வார். அதாவது இல்லாத இருக்க செய்கிற தேவனாய் கத்தர் சொல்கிறாரு, நான் வனாந்திர வழியில் உனக்கு தண்ணி தருவேன், அவ்வாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ராமிஸ் இருக்காரு. சரி, வேத வசனம் எப்படி செஞ்சார், அப்போ நமக்கு எப்படி செய்வாருங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, வசிக்கலாம். தொடர்ந்து சாரி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் வசிங்க பாருங்க. இஸ்ரவேல் அந்த உலகத்தில் இது என்ன ஒரு சம்பவமாக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்கிறேன். என்ன நினைச்சாங்க, தண்ணி இல்லை. இப்போ என்ன அதை வந்து இந்த சம்பவத்தை கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் பேப்பர் இருந்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்க இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இதில் இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, யோதோம் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் மோவாப் ராஜாக்கு எதிராக ஃபைட் பண்ண போகிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. ஏன்னா மோவாப் ராஜா இவங்களால யுத்தம் பண்ணி ஜெயிச்சணும்னு வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவங்களை எதிர்த்து போகணுன்னா இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து மோவாபி ராஜா எதிர்த்து போகிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. எப்படி வழியாக போகணும், அவங்க சொல்கிறாங்க வனாந்திர வழியாக போகலாம். பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எந்த வழியாக போகலாம் பாருங்கள். 8ஆம் வருஷத்தில் எந்த வழியாய் போவோம்னு கேட்டால் அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்த வருஷத்துக்கு போனால் வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. 7 நாள் ஆயிடுச்சு வனாந்திரத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அவர் அந்த 3 ராஜாக்கள், அவங்களுடைய குதிரைகள், அவங்க கூட அந்த மிருகங்கள், சிப்பாய்கள் எல்லோரும் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. எத்தனை நாள், 7 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 7 நாள்னே இங்கே தண்ணியெல்லாம் காலியாகிடுச்சு. வனாந்திரமான இடம், தண்ணி தாகமாக இருக்குது. இப்போ தண்ணி இல்லை, தண்ணி பார்த்தா தண்ணி காலி. ஐயோ தண்ணி காலியாக போச்சு, இப்போ என்ன செய்யறது யோசிக்கிறாங்க. அப்போ சொன்னார் இஸ்ரவேல் ராஜா, அவ்வளோதான், நம்ம 3 ராஜாக்களையும் ஆண்டவர் இந்த தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றா தான் வந்திருக்காரு. எப்போவுமே செலவு இந்த நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கஷ்டம்னு சொல்லுங்கள், அவ்வளோதான் வச்சா முடிஞ்சு வச்சா அவ்வளோதான், அவுட், செத்த முடிஞ்சு வச்ச கதை அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, எப்போதுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், அங்கே கர்த்தருடைய பிள்ளையார் யோசேப்பு இருந்தார், யோசபாத் இருந்தார். இந்த யோசபாத் ராஜா என்ன சொல்கிறாரு,
இங்கே யாராவது ஏசப்பா பிள்ளைகள் இருக்காங்களா, இங்கே யாராவது ஆண்டர் பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட போகலாம், அவர் நல்லா சொல்லுவார். அப்போ அவர் நமக்கு ஏதாவது வழிகாட்டுவார். வாங்க நம்ம எல்லாரும் எலிசாட்ட போகலான்றாங்க. எலிசாட்ட போனாங்க. எலிசா சொல்கிறாரு, யோசபாத்து முகத்துக்காக, யூதா ராஜாவை யோசபாத்துக்காக நான் உனக்கு வழி சொல்கிறேன் சொல்லிட்டு, சரி ஒரு சொரமந்திரத்தை கொண்டு வாங்க, கீதா வாசிங்க அப்படி சரி. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு நல்லா கவனிக்கணும். அவர் பிரவாதி, கர்த்தரை பற்றி அறிஞ்சவர், அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அவர் எப்போவுமே ஆண்டரை பற்றி நல்லா சொல்கிறவர். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, இப்போ கர்த்தரை பற்றி கர்த்தரை வெளிப்பாடு வேணும்னா ஒரு சொரமண்டலத்தை கொண்டு வந்து வாசிங்க அப்படின்னு கேட்குறாரு. வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அப்போ நம்ம வர்ஷிப் பண்ணும்போது, பாட்டு பாடி நல்லா துதிக்கும் போதே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்குறாரு. நல்லா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க, இந்த வருஷத்து போல தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, கர்த்தர் வெளிப்பாடுக்காக காத்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்தோடனே ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அது வேணும் கேட்காதீங்க. கர்த்தரே ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நல்ல ஒரு சரியான சிறந்த வழியை நமக்கு தந்துடுவார். இந்த இவருக்கு பாருங்க, ஒரு சொரமண்டலத்தை கொண்டு வாசிங்க. அந்த சொரமண்டலக்காரனை வந்து அவர் வாசித்து ஆண்டவர் துதிக்க 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 கர்த்தரை ஆவியான ஒரு மேலே இறங்கிட்டார். இறங்கி கர்த்தரை வார்த்தை, அந்த ஆவியான இறங்க பிறகுதான் கர்த்தரை வார்த்தை வெளியே வருது. பாருங்க, அடுத்த 16 அவன் கர்த்தர் உரைக்கணும். பாருங்க, அந்த அவன் மேல் இறங்குறதுனால 16 வருஷத்துல அவன் கர்த்தர் உரைக்க என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள் சொல்றாரு. இந்த பள்ளத்தாக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, என்ன சொல்றாரு ராஜாக்களை பத்தி, பள்ளத்தாக்கு வாய்க்காலை வெட்டுங்க. வெட்டினவல்ல, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிறம். பாருங்க, நீர் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்றாரு. அவ்வளோ அழகா சொல்ற. அப்போ இந்த வாய்க்கால் நிறமும் என்ன செய்யணும், நீங்க சொன்னபடி வாய்க்காலை விட்டுங்க. ஒருவேளை இந்த ராஜாக்கள் வச்சிருக்கலாம், அவங்க இடம் தான் அது. அப்போ நம்ம தேசத்துல இந்த இடத்துல தண்ணி வருமா, ஒரு போட்டாலே தண்ணி வராது, கிடந்தோம்னா தண்ணி வராது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, வாய்க்காலை வெட்டுங்க தண்ணி வரும்னு சொல்றாரு. அதுவும் நீயோ ஆடு மாடு நீங்கள் கூட வந்திருக்கு மிருகம் எல்லாமே சேர்த்து குடிக்கிறதுக்கு போதுமா, தண்ணி நிறைய வரும் அப்படின்னு சொல்றாரு. காற்றை பார்க்கணும், மழையை படிச்சது உடனே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் சொன்னனால கர்த்தருடைய மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, தேவ மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்க உடனே வாய்க்காலை வெட்டினாங்க. அவங்க வாய்க்காலை வெட்டிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த நாள் பாருங்க, எல்லாம் வாய்க்கால் விட்டு முடிச்சனே. 20ஆம் வருஷத்தில் பாருங்க, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பாருங்க எந்த அளவு கடவுளுடைய கிருபை பாருங்க. தண்ணியே இல்லைன்னு சொல்லி நேற்று வரைக்கும் ராத்திரி வரைக்கும் தண்ணி இல்லை, மிருகங்களும் தண்ணி தாகத்தை தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவதை வாய்க்காலை வெட்டுங்கன்னு சொன்னாரு. கர்த்தருடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையின்படி வாய்க்காலை வெட்டினாங்க. அடுத்த நாள் காலை ஏதோ மழை தண்ணி நிறைய வந்து புல் தேசத்தை நிரப்பிச்சு அழகப்படுங்க, நீட்டுக்க பாருங்க எல்லாம். நீங்க மறுநாள் காலமே பரிசத்தை ஏதோ தண்ணீர் ஏதோ தேசபடியாய் வந்ததுனால தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போதே, கர்த்தருடைய மனுஷன் சொல்லும் போதே, கர்த்தர் ஊழியக்காரங்க சொல்லும் போதே நம்ம கேட்கணும், கர்த்தர் பேச்சு கேட்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் வார்த்தையை நம்ம கேட்கணும். கர்த்தர் வார்த்தை வேத வசனங்களை நம்ம சத்தியம், அதை நம்பணும். அதை நம்பி அது மூலம் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா வாய்க்கால் நிறம். அது காத்தடிக்குதோ மழை வருதோ எது வருதோ அவர் சொல்லிட்டார், தண்ணி நிறம் வாய்க்காலோட தண்ணி. அடுத்த நாள் ஏதேன் தேசோடைய, ஆனால் ஒரு பாரு ஏதேன் தேசோடைய தண்ணி ஃபுல்லாக தேசம் இவங்க எல்லாம் தண்ணீராக திருப்தியாகி சந்தோஷமா நல்லா ஆயிட்டாங்க. இந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கவனிக்கணும். நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, சத்துருக்கு அது மரணமாக முடியுது, அது பொல்லாப்பாக முடியுது. நமக்கு நன்மையாக வரக்கூடிய காரியங்களை சத்துருக்கு தீமையாக முடியுது. அவன் என்ன நினைப்பான், ஓ இவங்களுக்கு நன்மையாக இருக்குது, நாமளும் அதை வச்சுக்கலாம், அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கலாம் நினைப்பாங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ கர்த்தர் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்காது.
அது மரணமாக முடியும். பாருங்கள், இதே தண்ணீர் இவங்க தண்ணி தாகலாம் தீர்ந்து முடித்த பிறகு இவங்க என்ன செய்றாங்க, இவங்க எல்லாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக குடிச்சு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த ஆளுங்க அடுத்த காலையில் இந்த மோப் தேச ஜனங்க பார்க்குறாங்க, யுத்தத்துக்கு வரலாம் ரெடியாகி வர்றாங்க. வரும்போது பார்த்தா தண்ணி அங்கே தக தக தகன்னு சன் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படியே காலையில் சூரியன் அப்படியே மேலே வரும்போது அந்த கதிர்கள் தண்ணி மேலே பட்டோடனே தண்ணி பார்த்தா ரெட்டாக தெரிஞ்சு. அப்போ அங்கேருந்து மோப் ராஜா பார்க்குறாரு, அவங்க ஜனங்க பார்க்குறாங்க, ராஜாவே, ஏன்னா அவங்க அது வரைக்கும் குளமே இல்லையே, தண்ணியே இல்லையே அங்கே, அது எப்படி கிடைக்கும்? அதனால் அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய குளம் மாதிரி தெரியுது, வாய்க்கால் நிறைய இருக்குது. ஆனால் தண்ணி நிறைய வந்திருக்கு. அந்த தண்ணி எப்படி தெரியுது? ரத்த மாதிரி இருக்குது. பார்த்தா தண்ணி அவ்வளோத்தையும் ரத்த மாதிரி இருக்குது. இது எப்படி வந்துச்சு? அவங்க நினைக்கிறாங்க, அந்த 3 ராஜாக்களும் தாங்களே இந்த சத்துருக்கள் அப்படி தான் எப்போ பாருங்க அடுத்தவங்க தப்பாக தான் நினச்சி பேசுவாங்க. அவங்க ஒருத்தர் வெட்டிட்டு செத்துட்டாங்க. அவங்க ரத்தம் தான் அந்த இதில் நமக்கு கிடைக்குது. அவங்க பாருங்க ஓடிப்போ எடுத்த தேசத்துக்கு போகுது. இப்போ தண்ணி நிரப்பிட்டோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மோவாபியர் 22ஆம் வருஷத்தில் மோவாபியர் அதிகாலம் எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டுச்சு. உடனே இவங்க நினைக்கிறேன், அதில் அவங்க நினைச்சாங்க இது ரத்தம். அதை ராஜாக்கள் தங்களே வெட்டிக்கிட்டு பாருங்க மாண்டு போனார்கள். நாம் எல்லாம் போய் அந்த ராஜாக்கள் போடுறது கொள்ளையடிக்கலாம் வாங்க. அவங்க ரெண்டாங்க என்னது, இவங்க செத்துருவாங்க, கொள்ளையடிக்கலாம். எனக்கு அப்படித்தான் கெட்டது நமக்கு விரோதிகள் அப்படி தான் நினைப்பாங்க. இவன் எப்போ சாவா இவன் சொத்தை அடிக்கலாம், இவன் எப்போ சாவை பொறுக்கிறது, இப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டாங்க, நமக்கு ஆசிரியத்தை கொடுப்பாரு. இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க செத்துட்டாங்க, நான் கொள்ளையடிக்கலாம் வாங்கன்னு வந்தாங்க. இவங்க எல்லாம் திருப்தியாக தண்ணியெல்லாம் கூட சந்தோஷமாக இருக்கும் வந்தாங்க. இவங்க தைரியமாக உள்ள நீட்டாக வந்தாங்க. ஒரு ஆயத்தமில்ல வந்தாங்களா, வந்தவொடனே இந்த 3 ராஜாக்களும் பிடிச்சி அடித்து அவங்கள ஜெயிச்சிட்டாங்க. அப்போ கர்த்தர் பாருங்க, அந்த வேளையில் அந்த வனாந்திரத்தில் அவங்களுக்கு வழி கிடைக்காத இடத்துல, தண்ணி கிடைக்காத இடத்துல கர்த்தர் அவங்கள போஷிக்கும்படியா கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எப்போ கர்த்தருடைய மனுஷனை, கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய ஆட்களை தேடி போகும்போது, அப்போ கர்த்தருடைய வேத வசனம் நம்ம தேடும்போது கர்த்தர் சரி நமக்கு இது ஆசீர்வாதமும் ஆற்றுறாரு. எவ்வளோ பயங்கர பிரச்சனை ஆட்டுமே, எவ்வளோ பெரிய சோதனை ஆட்டுமே, கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் ஆற்றுவார். அது ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நமக்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு அது பயங்கர மரணம். அவங்க பாரு தோல்வி, அந்த தோல்வி அடைஞ்சி ஓடி போயிட்டாங்க. இந்த 3 ராஜாக்கள் அடிக்கலாம் வந்தவங்க கர்த்தருடைய பிள்ளை இருந்தனால கர்த்தர் அந்த மாதிரி தான் கர்த்தர் சரி, கர்த்தருடைய பிள்ளை என்றைக்குமே கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்கள் கர்த்தரை தேடுவது, கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவது, கர்த்தரை வேத வசனங்களை வாசித்து கர்த்தருக்குள்ள நீங்கள் திடமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வச்சு ஆசீர்வார். அது மட்டும் ஆண்டு சொல்ல பாருங்கள், கர்த்தருடைய வாக்குத்தங்கம் ஆமன் இருக்கிறனால நமக்கு எப்போதுமே இந்த வாக்குத்தங்கம் ஆமன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கர்த்தர் எப்படியா இருந்து காலையில் வேதம் வாசிங்க, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வேதம் வாசிக்கும் போது உங்களோடு கூட அந்த வசனம் பேசும். கடவுள் ஏனோ தானே வாசிக்கக்கூடாது, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு அன்றைய வசனம் எனக்கு புரிய முடிச்சிங்க. அந்த வசனத்தில் ஒரு வசனமாயில் உங்களோட பேசும். அப்போ அன்றைய நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ நீங்கள் கர்த்தர் சொல்கிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்குள்ள நடக்கும்போதே கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட ஆசீர்வாதத்தை தருவார். மறுபடியும் அந்த ப்ராமிஸோட வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 3 அதிகாரம் 15 ஐசாயா 43 அதிகாரம் 19 வசனம் சொல்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். பாருங்கள், இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு அவாந்திரமான இடத்துல ஒன்றுமே இல்லை, நமக்கு ஹெல்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துல, வேலையே இல்லை, சம்பளமே இல்லை, சாப்பாடு வழியே இல்லை, நம்ம சொந்த பந்தெல்லாம் திட்டுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நிச்சயம் உங்கள் ஆசீர்வாதம் தந்தே தருவேன். ஆனால் ஒன்றுமே இல்லாத இடத்துல இல்லாத இருக்க செய்கிற தேவன் சரி, தண்ணியை கொடுப்பேன், வழி கொடுப்பேன், அதுக்கு ஒரு வழி வைக்க செஞ்சு தண்ணி கொடுத்து ஆகாரத்துக்கு ஆசிரம் வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இது யாருக்கு கிடைக்கும்னா கர்த்தருடைய வேதவசனம் யார் நம்புகிறாங்களோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வேதவசனத்தை நம்பி விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயம் அப்படி செஞ்சே செய்வார். அப்படியே நீங்கள் நம்புங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களோட கொடுத்து ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் தான் உங்களை யாரையும் ஆசிரியப்பாருங்க. பிரைஸ் லார்ட். ஜெபம் பண்ணலாம்.
ஹalleluya 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஏசப்பா எங்களோடு கூட பேசியிருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா இந்த வசனம் மூலமாக எங்களோட பேசினேன் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே ஏசப்பா வனாந்திரமான வாழ்க்கையில் கர்த்தாவே ஏசப்பா இருளான வாழ்க்கையில் கர்த்தாவே ஏசப்பா கஷ்டத்தை மத்தியில் போய்கிட்டு வாழ்க்கையில் கர்த்தாவே ஏசப்பா ஒரு பெரிய வெளிச்சத்தை தாங்க ஏசப்பா ஒரு வழிகாட்டுக தகப்பனே ஏசப்பா இந்த வழியில் நடக்கும்போது கர்த்தாவே ஏசப்பா எங்களுக்கு தண்ணீரும் ஆகாரம் கர்த்தாவே ஏசப்பா கொடுத்து எங்களை யாவரி போஷிங்கப்பா நீங்கள் தானே கர்த்தாவே லோடு கூட நடத்துகிறாண்ட ஏசப்பா உண்மை நம்பினர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீங்கப்பா உங்கள் ஆசீர்வாதத்தை நினச்சி கொடுங்க மேலே தேவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்து பார்த்து வேண்டிக்கும் பிதாவே ஆமென்.